ஹலோ, வெல்கம் டு SSCGS Simplified. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க அப்பாயின்மெண்ட்ஸை கம்பைல் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், நேஷ்னல் அக்ரிடிட்டேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிப்ரேஷன் லெபார்டரிஸ், இன் ஷார்ட் NABL அப்படின்னு சொல்கிற இந்த ஆர்கனைசேஷனுக்கு சேர்பர்சனாக டாக்டர் சந்தீப் ஷாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது NABLனா என்னன்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் லெபார்டரிஸ் இருக்கும். லைக் டெஸ்டிங் பண்ணுவாங்க, சில ஃபீல்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க, ஆர் மெடிக்கல் ஃபீல்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய லெபார்டரிஸ் இருக்கும். அதெல்லாம் ரிலையபிள் தான் அப்படின்னு என்ஷூர் பண்ணுறது தான் NABLோட மேஜர் ரோல். இப்போ NABL வந்து குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஒரு பார்ட்டாக இருக்குது. அண்ட் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்டர் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். அடுத்தது, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக புவனேஷ் குமாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. புவனேஷ் குமார் வந்து 1995 பேட்ச் IAS ஆஃபீஸர், உத்தரப்பிரதேஷ் கேடரில். இவர் வந்து இப்போது 2 ஜனவரி 2025 அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. UIDAI வந்து 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். பிளானிங் கமிஷன் டைமில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அது நிதி ஆயோகா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் CRPFோட ஸ்பெஷல் டைரக்டர் ஜெனரலாக விட்டுல் குமாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. விட்டுல் குமார் வந்து ஒரு IAS ஆஃபீஸராக இருந்திருக்காரு அண்ட் டைரக்டர் ஜெனரல்ஸ் கமெண்டேஷன் டிஸ்க் அப்படின்றத வாங்கியிருக்காரு. இது வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அவார்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து அவர் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் CRPFஆ ஞானேந்திர பிரதாப் சிங்கை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விட்டுல் குமார் வந்து ஸ்பெஷல் டைரக்டர் ஜெனரல், ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் CRPF. இவர் வந்து will serve as Director General until his superannuation. Superannuation அப்படின்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் தான், பட் நாட் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்கான டேர்ம்ஸ் வந்து இதுக்கு இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் கைண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் தான். CRPF வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சென்ட்ரல் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் இன் இந்தியா. ஓகே, அடுத்தது, சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஆந்திர பிரதேஷா விஜயானந்த அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு சீனியர் IAS ஆஃபீஸர். இதுக்கு முன்னாடி வந்து நீரவ் குமார் பிரசாத் வந்து இருந்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட். 11th சேர்பர்சன் ஆஃப் ISRO V நாராயணனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட டென்யூர் வந்து 2 இயர்ஸ்க்கு இருக்கு. இவர் வந்து ISROக்கு 1984 ஜாயின் பண்ணியிருக்காரு அண்ட் தென் டைரக்டர் ஆஃப் LPSC ஆயிருக்காரு. இந்த LPSC என்னன்னா லிக்விட் ப்ரொப்பலண்ட் இருக்குல்ல, இதை வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறது. இதுதான் இந்த சென்டரோட ரோல். இதுக்கு வந்து அவர் டைரக்டராக இருந்திருக்காரு. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து சேர்மனாக யார் இருந்தா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா AFIயோட நியூ பிரசிடென்ட் யாரு? பகதூர் சிங் சாகு. இவர் வந்து ஒரு ஏஷியன் கேம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட். இவர் வந்து ஒரு ஷார்ட் புட்டர். இப்போ செக்ரட்டரியா சந்தீப் மேத்தாவையும் ட்ரெஷரரா BE ஸ்டான்லி ஜோன்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரோட, அதாவது நியூலி எலெக்டட் அஃபீஷியல்ஸ், இவங்க எல்லாரோட டென்யூருமே வந்து 4 இயர்ஸ். அடுத்து, ரெவென்யூ செக்ரட்டரி அண்ட் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? துஹின் கண்ட பாண்டேவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ACC வந்து இவரோட அப்பாயின்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணி இவருக்கான டேர்ம் வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நியூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் DGCA சிவில் ஏவியேஷன், இதுக்கு வந்து ஃபயஸ் அகமது கித்வாயை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட அப்பாயின்மெண்ட்டையும் வந்து ACC அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அசுதோஷ் அக்னிஹோத்ரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, அத்லெட்டிக்ஸ் கமிஷனோட சேர்பர்சனாக
அஞ்சு பாபி ஜார்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமிஷன்ல வந்து மொத்தம் 9 மெம்பர்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் 6 விமென். அதுல நீரஜ் சோப்ரா வந்து ஒரு ப்ராமினன்ட் மெம்பரா, அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பரா வந்து இந்த கமிஷன்ல இருக்காரு. அண்ட் அவர் வந்து ஒரு 2 டைம் ஒலிம்பிக் மெடலிஸ்ட்ன்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், ஐசிஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன், இதுக்கு வந்து நியூ ஹெட்டா பாரதி குல்கர்னியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து குயின்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி ஆஸ்திரேலியால டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. அண்ட் 20 இயர்ஸ் வந்து சயின்டிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. அண்ட் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் நியூட்ரிஷன்ல வந்து ஹெட்டாகவும் இருந்திருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, நியூ டெல்லியில. இப்போனா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் அண்ட் லைப்ரரி சொசைட்டியோட சேர்பர்சனை ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ரிபேந்திர மிஸ்ராவை. அடுத்து மிசோரம்க்கு வந்து நியூ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ? ஜான்வரியில. அதாவது ஜான்வரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தானே பார்க்குறோம். ஸோ மிசோரமோட நியூ கவர்னர் வந்து விஜய்குமார் சிங். அடுத்து ஆம்பட்ஸ்மேன் ஆஃப் பிசிசிஐயா வந்து அருண் மிஸ்ராவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவர் வந்து எத்திக்ஸ் ஆஃபீஸராகவும் இருப்பார். இப்போ ஆம்பட்ஸ்மேன் அப்படின்றது யாருன்னா, இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ டிஸ்பியூட்டோ வருது அப்படின்னா அதை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அருண் மிஸ்ரா இருக்காரு. இவர் அண்ட் ஆல்சோ இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாகவும் இருந்திருக்காரு, இப்போ ரிட்டையர் ஆயிருக்காரு. அண்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் IORA, இது என்னது அப்படின்னா இந்தியன் ஓஷனை பார்டர் பண்ணி இருக்க கண்ட்ரிஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்க ஒரு பாடி. இதுக்கு வந்து செக்ரட்டரி ஜெனரலாக சஞ்சீவ் ரஞ்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து ஒரு IFS ஆஃபீஸராகவும் இருக்காரு. அடுத்தது ஜல் ஜீவன் மிஷன், இதோட மிஷன் டைரக்டர் அண்ட் அடிஷ்னல் செக்ரட்டரியா கமல் கிஷோர் சோனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் கீழே வரும். நெக்ஸ்ட், இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியா ICSI வந்து பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? தனஞ்சய் சுக்லா. இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ICSI இருந்திருக்காரு. அண்ட் வைஸ் சேர்மனா இப்போ யார் இருக்காங்கன்னா பவன்ஜி சண்டக் இருக்காரு. ICSI வந்து 1968ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. டெல்லி ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இப்போ யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா தேவேந்திர சிங் உபாத்யா. இதுக்கு முன்னாடி வந்து பாம்பே ஹைகோர்ட்ல இவர் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாரு. இப்போ பாம்பே ஹைகோர்ட்ல யார் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கான்னா அலோக் ஆராதே. ஓகே, அடுத்தது பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் FICC ஃப்ரேம்ஸ் ஆயுஷ்மான் குரானா, அ பாலிவுட் ஆக்டர். FICCI ஃப்ரேம்ஸ் வந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபார் இந்தியன் ஃபிலிம் சிட்டி. திஸ் இயர் தீம் என்னதுன்னா RICE, ரீடிஃபைன் இனோவேஷன் சஸ்டைனபிலிட்டி எக்ஸலன்ஸ். இதுதான் வந்து இந்த இயரோட தீம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ICC பிரசிடென்ட் அண்ட் ஃபார்மர் BCCI செக்ரட்டரியான ஜெய்ஷா வந்து இப்போ வேர்ல்ட் கிரிக்கெட் கனெக்ட்ஸ் அட்வைசரி போர்ட் இதில் வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு. ICC சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காரு. யாருன்னா ஜியோஃப் அலார்டைஸ் அப்படின்றவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாரு. இதை வந்து ICC கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அண்ட் BSF அதோட அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரலா வந்து மகேஷ் குமார் அகர்வால் இவர் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இவரோட டென்யூர் வந்து 4 years அண்ட் CBIலையும் இவர் சர்வ் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்தியாஸ் நியூ அம்பாசிடர் டு இஸ்ரேல் வந்து ஜிதேந்திர பால் சிங். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தெலங்கானா ஹைகோர்ட் வந்து சுஜாய் பால். அண்ட் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வந்து வினீத் ஜோஷி. இப்போ 20th edition of மும்பை மேரத்தான் வந்து is going to
அது வந்து இதோட இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் அம்பாசிடரா மொஹத் ஃபராவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேரத்தான் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மோ ஃபரா வந்து 4 டைம் ஒலிம்பிக் அண்ட் 6 டைம் வேர்ல்ட் சாம்பியனாக இருந்திருக்காரு. ஓகே, அண்ட் நியூ செக்ரட்டரி ஆஃப் பிசிசிஐயா தேவ்ஜித் சைக்கா இருக்காரு. நியூ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் போலீஸ் ஃபவுண்டேஷனா ஓபி சிங் இருக்காரு. செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் அசோச்சம் வந்து மனிஷ் சிங்கல் இருக்காரு. ஸோ இதோட வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் முடியுது. எஸ், இதோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து முடிஞ்சது ஜான்வரி மந்த்துக்கு. இந்த மாதிரி ஜிஎஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.